நியூ சமச்சீர் இன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டூ யூ நோ சீரீஸில் ஹிஸ்ட்ரி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரியில் 3 லெசன் இருக்குது. அந்த 3 லெசனில் உள்ள எல்லா டூ யூ நோவும் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First box பாருங்க, Vedic age. It is a period in the history of India between 1500 BCE to 600 BCE. It gets its name from 4 Vedas. வேதிக் ஏஜோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1500 பிசியில இருந்து 600 பிசி வரைக்கும். எதுக்கு வேதிக் ஏஜ்னு பேர் வச்சாங்கன்னா இந்த பீரியட்ல தான் 4 வேதாஸ் வந்து ரிக், யஜுர், சாம, அதர்வா அந்த 4 வேதாஸ் வந்து இந்த வேதிக் ஏஜ்ல தான் வந்தது. பீரியட் பார்த்தீங்கன்னா 1500 பிசி டு 600 பிசி, அதனால தான் வேதிக் ஏஜ்னு நேம் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்த டூ யூ நோ ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு என்னன்னா, இட் இஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த land by cutting and burning all the trees and plants on it. Cultivation is done there for a short time and then abandoned. People then move to a new piece of land for cultivation. என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபார்மிங் மெத்தட். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு புது இடத்துல கல்டிவேட் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் மிச்சம் மீதி இருக்கிறத இப்போ மரம் செடி ஏதாவது இருந்தால் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்தையே பேர்ன் பண்ணிடுவாங்க. அந்த இடத்தையே பேர்ன் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தான் கல்டிவேஷன் நடக்கும். அதுதான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண இடத்தையே கட் பண்ணி பேர்ன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி அந்த பிளேஸில் புதுசாக அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். அடுத்த பாக்ஸ் பாருங்க, அதே வேதிக் ஏஜ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரபிக் ரேஞ்ச் என்னன்னா, வேதிக் பீரியட் எங்கே இருந்தால் நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் கிடையாது. பீரியட் பார்த்தீங்கன்னா அயன் ஏஜ். இந்த வேதிக் எதுக்கு அயன் ஏஜ்னா, இந்த வேதிக் பீப்புள் வந்து அயனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் பிரான்ஸ் யூஸ் பண்ண மாதிரி வேதிக் பீப்புள் வந்து அயன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டைம் பீரியட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1500 பிசி டு 600 பிசி. சோர்சஸ் வந்து வேதிக் லிட்ரேச்சர். இப்படி ஒரு பீரியட் இருந்தது நம்மளுக்கு எது மூலமா தெரிஞ்சதுன்னா வேதங்கள் மூலமா தெரியுது. நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து ரூரல்னா கிராமம்னு அர்த்தம். அந்த கிராம ரூரலாட்டு தான் இருந்திருக்கு. அர்பன்னா டவுன், அந்த மாதிரி. அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அர்பன், அங்கே டவுனு அதெல்லாம் இருந்தது. ஆனால் வேதிக் சிவிலைசேஷன் வந்து ரூரல் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் இந்த 4 வேதாஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிக், யஜுர், சாமா, அதர்வா. ரிக், யஜுர், சாமா, அதர்வா, இதுதான் 4 வேதாஸ். இந்த பிக்சர் பாருங்க, வேதிக் டெக்ஸ்ட் எதெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ருதி, அப்புறம் இன்னொன்று ஸ்மிருதி. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதின்னு இருக்கு. ஸ்ருதிக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா 4 வேதாஸ், ஆரண்யகாஸ், பிராமணாஸ் அண்ட் உபனிஷாத். இந்த 4 வந்து ஸ்ருதிக்கு கீழே வரும். ஸ்மிருதிக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா இதிகாசாஸும் புராணாஸும். இதிகாசாஸுக்கு கீழே எதெல்லாம் இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். அப்புறம் புராணா வந்து சிவா புராணா, விஷ்ணு புராணா. அதுக்கு கீழே சூத்ராஸும் இருக்கு. அது என்னன்னா தர்ம சூத்ரா, மனுஸ்மிருதி, நரத ஸ்மிருதி. இந்த இவ்வளவும் ஸ்மிருதிக்கு கீழே வரும். இது வந்து ஸ்ருதிக்கு கீழே வரும். ஸ்ருதிக்கு கீழே எதெல்லாம் வரும்னா 4 வேதாஸ், ஆரண்யகாஸ், பிராமணாஸ், உபனிஷத். ஸ்மிருதிக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா இதிகாசாஸ் அண்ட் புராணாஸ். இதிகாசாஸ் எதெல்லாம்னா ராமாயணம் அண்ட் மகாபாரதம். புராணாஸ் எதெல்லாம்னா சிவ புராணம், விஷ்ணு புராணம். இது தவிர ஸ்ருதியில் இன்னொன்று வரும் சூத்ராஸ். இது இல்லைன்னா தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நரத ஸ்மிருதி. இதுதான் இந்த வேதிக் டெக்ஸ்ட். இது எல்லாமே வேதிக் டெக்ஸ்ட். நேஷனல் மோட்டோ எது? நம்மளோட நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லம். இதுதான் நம்ம நேஷனல் மோட்டோ. இங்கிலீஷ்ல ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுலேருந்து எடுத்திருக்குன்னா முண்டக உபனிஷத். உபனிஷங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ருதியில வரும். இது ஒரு வேதிக் டெக்ஸ்ட் தான். இந்த வேதிக் டெக்ஸ்டான உபனிஷாதுல ஒரு உபனிஷா முண்டக உபனிஷா, அதுல இருந்து தான் இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற டெக்ஸ்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 2 phases. ஒன்று ஏர்லி வேதிக், இன்னொன்று லேட்டர் வேதிக். வேதிக் ஏஜோட பீரியட் என்ன 1500ல இருந்து 600 வரன்னு பார்த்தோம்.
அது வந்து ரெண்டாட்டு பிரிஞ்சிருக்கு. என்னன்னா ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக். ஏர்லி வேதிக் எதுல இருந்துன்னா 1500ல இருந்து 1000 வரை 500 வருஷம். அப்புறம் லேட்டர் வேதிக் வந்து 1000ல இருந்து 600 வரை 400 வருஷம். இப்படிதான் ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாக்ஸ்ல பாருங்க, பலினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பலினா a tax consisting of 1/6 of the agricultural produce or cattle for a person. கிங்குக்கு வந்து டேக்ஸ் கொடுப்பாங்க, வரி கொடுப்பாங்கல்ல, அதுதான் பலின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டேக்ஸ் கொடுப்பாங்கன்னா 1/6, 1/6 அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கேட்டில் கால்நடைகளாக இருக்கலாம். ஒரு பர்சன், அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு வந்து 1/6 பலி வந்து கிங்குக்கு கொடுக்கணும். அதுதான் பலின்னு சொல்லுவாங்க. பலினா டேக்ஸ் 1/6 ஆஃப் அ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டில் ஃபார் அ பர்சன். பாக்ஸ் பாருங்க, சபா அண்ட் சமிதி. இதை அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. சபானா என்ன, சமிதினா என்னன்னு, ரெண்டு குழம்புன்னு சொல்லிட்டு. சபானா என்னன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். சபால வந்து எல்டர்ஸா இருப்பாங்க. சமிதினா அசம்பிளி ஆஃப் பீப்புள்னா முதியவர்களும் இருப்பாங்க, இல்ல யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிறது வந்து சமிதி. ஆனா சபால எல்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். படுயினோ பாருங்க, மெட்டல்ஸ் நோன் டு ரிக் வேதிக் பீப்புள் கொடுத்துருக்காங்க. எதுலானா கோல்டு, அயன், காப்பர் அண்ட் பிரான்ஸ். இந்த கோல்டை வந்து என்ன, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், வேதிக் பீரியட்லாம் அயன் தானே யூஸ் பண்ணாங்க, அப்புறம் ஏன் இந்த இவ்வளோ மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அயனை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய அயன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ் வேலியில் பிரான்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இண்டஸ் வேலி பீப்புளுக்கு அயன் பற்றி தெரியல. அயன்னு ஒரு மெட்டல் இருந்தது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்களுக்கு எல்லா மெட்டலும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணது அயன். அயனை தவிர கோல்டு, அயன், காப்பர் அண்ட் பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டை வந்து அவங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்கன்னா ஹிரண்யான்னு கூப்பிட்ருக்காங்க. அயனை ஷியாமான்னு கூப்பிட்ருக்காங்க. காப்பர் ஆர் பிரான்ஸை அயாஸ்ன்னு கூப்பிட்ருக்காங்க. கோல்டு ஹிரண்யா, அயன் ஷியாமா, காப்பர் ஆர் பிரான்ஸ் அயாஸ். அடுத்தது என்ன பாருங்க, த டேர்ம் மெகாலித்தை பற்றி கொடுத்துருக்காங்க. த டேர்ம் மெகாலித் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கிரீக். அது வந்து கிரீக் வேர்ட். மெகாஸ் மீன்ஸ் கிரேட் அண்ட் லித்தோஸ் மீன்ஸ் ஸ்டோன். மெகாஸ்னா என்னன்னா கிரேட்னு அர்த்தம், மெகா கிரேட். அப்புறம் லித்தோஸ் என்னன்னா ஸ்டோன்னு அர்த்தம். யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப்பான் த பிளேசஸ் ஆஃப் பரியல் இஸ் நோன் அஸ் மெகாலித். இது வந்து தமிழில் இருக்கும். யாராவது பெரிய வீரன் யாராவது இறந்து போயிருந்தா அவங்க நினைவாக வந்து ஒரு கல் வைப்பாங்க. அந்த கல் வைக்கிற பீரியடை தான் மெகாலித்திக் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கிரீக் வேர்ட். ஹீரோ ஸ்டோன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோனை. மெகாஸ்னா என்னன்னா கிரேட்டுன்னு அர்த்தம், லித்தோஸ்னா என்னன்னா ஸ்டோனுன்னு அர்த்தம், பெரிய கல். அதுதான் இந்த மெகாலித் அப்படிங்கிற வேர்டுக்குடைய மீனிங். பாருங்க, பெரிப்ளஸ் மென்ஷன்ஸ் த steel imported to Rome from peninsular India was subjected to duty in the port of Alexandria. பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஹியான்சாங் அவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த சீன டிராவலர் ஹியான்சாங், ஃபாஹியான் அவங்கள மாதிரி ஒரு கிரீக் டிராவலர் தான் அந்த பெரிப்ளஸ். இவர் வந்து அவரோட புக்கில் வந்து என்ன மென்ஷன்ஸ் தட் ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோமுக்கு கொண்டு போன ஸ்டீல் வந்து எங்கேருந்து கொண்டு போயிருக்காங்கன்னா பெனின்சுலார் இந்தியா. பெனின்சுலார்னா இந்த பிளேஸ், பெனின்சுலார் இந்தியானா ஒன்றும் இல்லை, தமிழகம், அதை சுற்றின இடம். பெனின்சுலார் இந்தியாவிலேருந்து ஸ்டீல் கொண்டு போன ஸ்டீலுக்கு வந்து அலெக்சாண்ட்ரியாவில் வந்து டியூட்டின்னா என்னென்னா டேக்ஸ். இப்போ வந்து டோல்கேட்லாம் இருக்குல்ல, அவங்க அதை கிராஸ் பண்ணி போகணுன்னா காசு கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு போகிற பெனின்சுலர் இந்தியாவிலேருந்து கொண்டு போகிற பொருளுக்கு அலெக்சாண்ட்ரியாவில் டேக்ஸ் இல்லை டியூட்டி டோல் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் மென்ஷன் பண்ணாங்கன்னா பெரிப்ளஸ். அடுத்த பாக்ஸ் பாருங்க, மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம ஏற்கனவே மெகாலித்திக் பீரியட்னா என்னன்னு பார்த்தோம். மெகானா பெரிய, லித்திக்னா கல், மெகா ஸ்டோன்ஸ், பிக் ஸ்டோன்ஸ், அதுதான் மெகாலித்திக்னு சொல்லுவாங்க. The people who lived during the last stages of the New Stone Age began to follow the megalithic system of burial. நியூ ஸ்டோன் ஏஜில், லாஸ்ட் பீரியட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜில் வாழ்ந்தவங்க வந்து இந்த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பரியலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அக்கார்டிங் டு தி சிஸ்டம், the dead body was placed in a big part along with burial goods.
முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்ன்ஸ் முதுமக்கள் தாழி இதில் தான் அப்படி மனுஷனை உள்ள வச்சு, அதாவது இறந்து போன உங்களை உள்ள வச்சு அவங்களோட உடைமைகளை உள்ள வச்சு புதைச்சிருவாங்க. இது வந்து எப்போ ஃபாலோ பண்ணாங்கன்னா மெகாலித்திக் டைமில் ஃபாலோ பண்ணாங்க. The megalithic monuments bear witness to a highly advanced state of civilization with the knowledge of iron and community living. அடுத்தது பாருங்க, டோல்மென்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. டோல்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டோம்ஸ் made of 2 or more upright stones with a single stone lying across the burial site. டோல்மென்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் டோல்மென். இப்போ பாருங்க, மேட் ஆஃப் 2 or more upright stones. இப்போ இங்கே ஒரு ஸ்டோன் அப்ரைட்டாக இருக்குது, இங்கே ஒரு அப்ரைட்டாக இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 4 பக்கமும் ஒரு வீடு மாதிரி அப்ரைட்டாக ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே வித் சிங்கிள் ஸ்டோன் லைங் அக்ராஸ் த பரியல் சைட், அதுக்கு மேலே ஒரு ஸ்டோனை வச்சுருவாங்க. இதுதான் ஒரு காளான் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கா, இதுதான் டோல்மென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மெகாலித்திக் டோல்மென்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்டன். இது எங்கெல்லாம் இருக்குன்னா வீரராகவபுரம் வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த வீரராகவபுரம் வில்லேஜ் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குமலமருதுப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன இருக்குன்னா இந்த டோல்மென்ஸ் வந்து இன்னும் இருக்குது. அடுத்தது பாருங்க, மென்ஹேர் அப்படின்னு இருக்கு. மென்ஹேர்னா என்னன்னா இன் பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன் அண்ட் ஹெர் மீன்ஸ் லாங். மெகாலித்திக்னா மெகானா பெருசு அண்ட் லித்திக்னா ஸ்டோனுன்னு பார்த்தோம்ல. ஆனால் இது மாதிரி இங்கே மென்னுனா ஸ்டோன், ஹெர்னா லாங்னு அர்த்தம். பாருங்க, இது லாங்காக இருக்கா, லாங்னு அர்த்தம். தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வெர்டிகலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெட். இதெல்லாம் என்னென்னா மோனோலித்திக் பில்லர்ஸ். மோனோலித்திக்னா ஒரே ஒரு கல்லை இப்படி பெரிய நீளமான கல்லை வெர்டிக்கல்னா இப்படி நேராக வானத்தை பார்த்து நேராக வச்சிருவாங்க. அது வந்து அவங்க இன் மெமரி ஆஃப் டெட், இறந்த மக்களோட நினைவாக அதை வச்சுருப்பாங்க. Menhir at Singaripalayam in Tirupur district and at Vembur in Theni district points to the existence of an ancient settlement along the banks of river Uppar. Menhirs are found at Narasingampatti, Madurai district, Kumarikalpalayam and Kodumanal in Iro district. Menhir எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா சிங்காரிபாளையம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான், வேம்பூர் தேனியில் இருக்குது. எந்த ரிவரோட கரையில் இருக்குன்னா உப்பர் அப்படிங்கிற ரிவர். அப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்குன்னா நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குமாரிக்கல் பாளையம் வந்து அண்ட் கொடுமணல் வந்து ஈரோ டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ் என்னென்னா ஹீரோ ஸ்டோன் இஸ் அ மெமோரியல் ஸ்டோன் raised in remembrance of the honorable death of a hero. Honorable death of a hero in a battle or those who lost their lives while defending their village from animals or enemies. ஒரு ஹீரோக்கு யார் ஹீரோ சொல்லுவோம், அவங்க வந்து ஏதாவது ஒரு வீர தீர சாகசம் புரிஞ்சவங்க தான் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு ஸ்டோன் வச்சாங்கன்னா அதுதான் ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்டட் மானூர் வில்லேஜ் நியர் பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், வெள்ளலங்கோட்டை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் புளியம்கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கெல்லாம் ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்குது. எங்கன்னா மானூர் வில்லேஜ் நியர் பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். மானூர் வில்லேஜ் நியர் பழனி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். வெள்ளலங்கோட்டை தூத்துக்குடியில் இருக்குது. புளிமான் கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த இடத்துல ஹீரோ ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டோனு தான். ஒவ்வொரு மெகாலித்திக் டைமில் இருந்த பரியல் டைப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதுமக்கள் தாழி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி 4 பக்கமும் கல் வச்சு மேலே ஒரு கல்லை வச்சாங்கன்னா அது டோல்மென். அதே இது இப்படி நேராக செங்குத்தாக வச்சாங்கன்னா அது வந்து மென்ஹிர். ஆனால் சும்மா ஒரு கல் வச்சு அதில் ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு ஒரு மெமரி ஹீரோஸ்க்கு வச்சாங்கன்னா அது வந்து ஹீரோ ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள டூயினோவும் பாக்ஸ் கொஷின்ஸும் முடிஞ்சுது. இப்போ யூனிட் 2 பார்ப்போம், கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபேத்ஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்க, மகாவீரர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் மகாவீரர். ஒரிஜினல் நேம் வந்து என்னென்னா வர்தமான மகாவீரர்னு சொல்லுவாங்க. வர்தமானா. பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தாங்கன்னா குந்த கிராமம் நியர் வைஷாலி, பீகார். குந்த கிராமத்தில், அது எங்கே இருக்குன்னா வைஷாலி பக்கத்தில், பீகாரில் பிறந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் யாருன்னா சித்தார்த் அண்ட் ட்ரிஷாலா. சித்தார்த் அண்ட் ட்ரிஷாலா தான்
இவங்களோட பேரண்ட்ஸ். பிளேஸ் ஆஃப் டெத் வந்து பவாப்பூரி, பீகார். பவாப்பூரி பீகார்லேயே பிறந்து பீகார்ல இறந்துருக்காங்க. பிறந்தது வந்து குந்த கிராமம், இறந்தது வந்து பவாப்பூரி. அடுத்தது என்ன பாருங்க. The word Jain derives from the Sanskrit word Jina, which means conquering self and the external world. ஜெயின் வந்து ஒரு ஜெயின் மதம் அந்த வேர்டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டான ஜினாலேருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கான்குவரிங் செல்ஃப், தன்னைத்தானே கான்குவர் பண்ணுறதும், தன்னைத்தானே மட்டுமே இல்லாமல் உலகத்தை கான்குவர் பண்ணுறது அண்ட் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். இதுதான் இந்த ஜினா அப்படிங்கிற வேர்டோட மீனிங். இந்த ஜினாலேருந்து தான் ஜெயின் அப்படிங்கிற வேர்டு வந்தது. அடுத்தது வாட் இஸ் கர்மா கொடுத்துருக்காங்க. த பிலீவ் தட் அ பர்சன்ஸ் ஆக்ஷன் இன் திஸ் லைஃப் டிட்டர்மைன் த குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் லேட்டர் பார்ட் ஆஃப் த கரண்ட் லைஃப் அண்ட் த நெக்ஸ்ட் இன்கார்னேஷன். கர்மானா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்மா இஸ் அ பூமரேங் மாதிரி சொல்லுவாங்க. கர்மானா என்னன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் நம்ம லைஃப் எப்படி இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகுது. நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். இந்த ஜென்மத்தில் கூட இல்லை, நெக்ஸ்ட் ஜென்மத்தில் கூட அதுதான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் கர்மா. அடுத்தது ஆம்னிசைன்ஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆம்னிசைன்ஸ்னா என்னன்னா இட் இஸ் த எபிலிட்டி டு நோ எவ்ரி திங் ஆர் பி இன்ஃபைனைட்லி வைஸ். எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர். யாருக்கு எல்லாமே தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி, எல்லாமே தெரிஞ்ச ஒரு எபிலிட்டி இருந்தால் அதுதான் ஆம்னிசைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. மோக்ஷா கொடுத்துருக்காங்க. மோக்ஷான்னு என்னன்னா லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சைக்கிள் இருக்கும். பிறப்போம், அப்புறம் வாழ்வோம், அப்புறம் திருப்பி இறந்து போவோம், திருப்பி அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒரு சைக்கிள் உண்டு. அந்த சைக்கிளில் நம்ம பண்ண தப்பை சரி பண்ணுற வரை அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் லைஃப் லீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சைக்கிளில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடச்சி நம்ம மோக்ஷா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோமா. அதுதான் மோக்ஷா. லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். இறப்பு, பிறந்து சாகிறது, அப்படி பிறந்து சாகிறது அந்த சைக்கிள்ல இருந்து லிபரேட் ஆகி விடுதலை ஆகிறது தான் மோக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, கௌதம சுவாமி பத்தி கொடுத்துருக்காங்க. கௌதம சுவாமினா யாருன்னா சீஃப் டிசைபிள் ஆஃப் மகாவீரா. மகாவீராவோட சீஃப் டிசைபிள்னா சிஷியர்கள் இருப்பாங்கல்ல, அதுல சீஃப், அதுல முக்கியமானவங்க ஒருத்தங்க தான் கௌதம சுவாமி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்பைல்டு த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா கால் ஆகம சித்தாந்தா. அவங்க சீஷர்னா எப்பவுமே மகாவீரா கூட இருந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு இடம் போய் ப்ரீச் பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்த கௌதம சுவாமி வந்து கம்பைல் பண்ணி ஆகம சித்தாந்தா அப்படின்னு ஒரு புக்காட்டே வெளியிட்டிருக்காரு. அடுத்தது புத்திசம் போயிடலாம். புத்திசம்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. இவன் புத்தா. ஒரிஜினல் நேம் ஆஃப் புத்தா என்னன்னா சித்தார்த்தா. சித்தார்த்தா தான் புத்தாவோட ஒரிஜினல் நேம். பிளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னா லும்பினி கார்டன், நேபாளில் பிறந்திருக்காங்க. மகாவீரா பீகாரில் பிறந்தாங்க. புத்தா வந்து நேபாளில் பிறந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் யாருன்னா சுத்தோதனா, மாயாதேவி. பேரண்ட்ஸ் சுத்தோதனாவும் மாயாதேவியும். பிளேஸ் ஆஃப் டெத் வந்து குஷிநகர், உத்தரப்பிரதேஷ். பிளேஸ் ஆஃப் டெத் என்னன்னா குஷிநகர், உத்தரப்பிரதேஷ். நேபாளில் பிறந்து உத்தரப்பிரதேஷில் இறந்து போயிருக்காங்க புத்தா. அடுத்தது இன்னும் பாருங்க. சைத்யா அப்படின்னா என்னன்னா புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் மெடிடேஷன் ஹால். ஒரு பெரிய ஹால், அதில் உட்காந்து அமைதியாக மெடிடேஷன் பண்ணலாம், அதுதான் சைத்யான்னு சொல்லுவாங்க. விஹாராஸ்னா என்னன்னா மொனாஸ்ட்ரிஸ், லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் மாங்ஸ். விஹாராஸ்னா மொனாஸ்ட்ரிஸ்னா என்னன்னா லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் மாங்ஸ். துறவிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வாழ்கிற ஒரு இடம், ஒரு குவார்ட்டர்ஸ். இப்போ போலீஸ்லாம் ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்காங்களா, அதே மாதிரி துறவிகள்லாம் ஒரு குவார்ட்டர்ஸில் இருந்தாங்கன்னா அதுதான் விஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டூப்பா அப்படின்னு என்னென்னா பில்ட் ஓவர் த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாஸ் பாடி, தே ஆர் மானுமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ. ஸ்டூப்பாஸ் என்னென்னா புத்தாவோட பாடி இருக்குல்ல, அதுக்கு மேலே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு மானுமெண்ட், ஒரு பெரிய மானுமெண்ட். புத்தாவோட பாடி மேலே சாஞ்சி ஸ்டூப்பா, அதெல்லாம் புத்தாவோட ஒரு பாடி பார்ட் மேலே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூப்பாலாம் எப்படி இருக்கும்னா கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ, நிறைய கலை வண்ணம் மிகுந்ததாக இது இருக்கும். சைத்தானியானா மெடிடேஷன் ஹால்,
விஹாரானா குவார்ட்டர்ஸ், லிவிங் குவார்ட்டர்ஸ். ஸ்டூபாஸ்னா என்னன்னா புத்தாவோட பாடி மேலே பில்ட் பண்ணியிருப்பாங்க மானுமெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, புத்திஸ்ட் செக்ட்ல 2 பிரிவு இருக்கு. என்னன்னா ஹினாயனா, இன்னொன்று மகாயனா. ஹினாயனா என்ன பண்ணுவாங்கன்னா டிட் நாட் வர்ஷிப் ஐடல்ஸ் ஆர் இமேஜஸ் ஆஃப் காட். அவங்க வந்து புத்தாவோட சிலையையோ இல்லை புத்தாவோட இமேஜையோ படத்தையோ வணங்க மாட்டாங்க. ஆனால் மகாயனா என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷிப் இமேஜஸ் ஆஃப் புத்தாவோட இமேஜா இல்லை சிலையை வணங்குவாங்க. அடுத்தது வந்து ப்ராக்டிஸ்ட் ஆர்டிசரி, அப்சர்வ்ட் எலாபரேட் ரிச்சுவல்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்டெரிட்டி அப்படின்னா ரொம்ப ரிச்சுவல்ஸ்லாம் இருக்காது. இப்படி சடங்கு ஆச்சாரங்கள் வந்து நிறையா ஹினாயனால இருக்காது. ஆனால் மகாயனால நிறைய அந்த சடங்குகள் வழிபாடுகள் அதெல்லாம் வித்தியாசமாக நிறையா இருக்கும். அடுத்தது ஹினாயனா என்ன பண்ணாங்கன்னா பிலீவ் தட் சால்வேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் அஸ் இட்ஸ் கோல். சால்வேஷன், மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கோலாட்டு இருந்து ஹினாயனாக்கு. ஆனால் மகாயனால பிலீவ் தட் சால்வேஷன் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அட் இட்ஸ் அப்ஜெக்டிவ். இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலோட சால்வேஷன் தான் ஹினாயனால வந்து கோலாக இருந்தது. ஆனால் மகாயனால எல்லா பீயிங்ஸ், எல்லா உயிரினங்கள் மனுஷங்களுடைய சால்வேஷன் தான் மகாயனோட கோல் ஆர் அப்ஜெக்டிவாக இருந்தது. இங்கே வந்து பிராகிருத் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹினாயனால. மகாயனால சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஹினாயனா இஸ் ஆல்சோ நோன் அஸ் தேரவாடா. ஹினாயனாவை தேரவாடா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாயனா வந்து ஸ்ப்ரெட் டு சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், டிபெட், சைனா, ஜப்பான் வேர் மிடில் பாத் வாஸ் அக்செப்டட். மகாயனா வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எதுனா சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், டிபெட், சைனா, ஜப்பான் வேர் மிடில் பாத் வாஸ் அக்செப்டட். மிடில் பாத்னா என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு நெய்தர் இன்டெல்ஜிங் இன் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்டி பிளஷர் நார் கமிட்டிங் சிவியர் பெனன்ஸ். It refers to neither indulging in extreme attachment to worldly pleasure nor committing சிவியர் பெனன்ஸ். இப்போ என்னன்னா மிடில் பாத்னா வேற ஒன்றும் இல்லை, 2 வழி இருக்கு. இப்போ இதுதான் வச்சுக்கோங்க, ஒரு வாழ்க்கையோட ஒரு கோடுனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டி பிளஷர்ஸ், உலகத்துக்கு மேலான ஆசை மோகம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு வந்து மொத்தமாக வெறுத்துருவாங்க, துறவிகள்லாம் சன்னியாசம் போகிற மாதிரி மொத்தமாக வெறுத்துருவாங்க. ஆனால் இந்த மிடில் பாத்னா என்னன்னா இது 2க்குமே நடுவில் உலகத்துக்கு மேலே ஆசையும் அவ்வளவாட்டு இருக்காது, அதே மாதிரி உலகத்தை அவ்வளோ வெறுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மிடில் பாத். இது மிடில் பாத் எங்கே ஃபாலோ ஆகும்னா மகாயனால மிடில் பாத் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த டூயினோ பாருங்க, ஃப்ரெஸ்கோயஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஸ்கோயஸ்னா என்னன்னா பெயிண்டிங்ஸ். ஃப்ரெஸ்கோயஸ் ஆன் த சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத், மகாராஷ்டிரா டெபிக்ட்ஸ் த ஜட்டாகா டேல்ஸ். இதுதான் அந்த பெயிண்டிங். இந்த அஜந்தா கேவ்ஸில் வந்து சீலிங்ஸ்னால் மேற்கூரையிலையும் வால்ஸ் சுவர்களையும் பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. இந்த பெயிண்டிங் பேர் தான் ஃப்ரெஸ்கோயஸ். எங்கே இருக்குன்னா அஜந்தா கேவ்ஸ், அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. அது எதை பற்றி என்ன சொல்லும்னா ஜட்டாகா டேல்ஸ் பற்றி சொல்லும். ஜெயினிசம்க்கு புத்திசம்க்குள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சிமிலாரிட்டிஸ் என்னன்னா போத் மகாவீரா அண்ட் புத்தா ஹேல் ஃப்ரம் ராயல் ஃபேமிலிஸ். 2 பேருமே மகாவீராவும் புத்தாவும் ராயல் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தாங்க. எட் தே ரினவுன்ஸ்டு ராயல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் சூஸ் டு அடாப்ட் அன் அசெப்டிக் லைஃப். ஆனாலும் அவங்களோட அந்த ராயல்ட்டியை விட்டுட்டு சாதாரண துறவி வாழ்க்கையை வாழ்றதுக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. டினைடு த அத்தாரிட்டிஸ் ஆஃப் வேதாஸ். 2மே வேதாஸ், அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வாவை 2 ஜெயினிசம் புத்திசம் 2மே அக்செப்ட் பண்ணல. டாட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள். சாதாரண மக்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு தான் அதோட டீச்சிங்ஸில் இருந்தது. அட்மிட்டட் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ஆல் த காஸ்ட் அண்ட் ஃப்ரம் போத் த ஜெண்டர்ஸ். எல்லா காஸ்ட், எல்லா ஜாதியில் மத இனம் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த ஜெயினிசம் அண்ட் புத்திசமை ஃபாலோ பண்ணலாம். இவங்க தான் இந்த காஸ்ட்டில் உள்ளவங்க தான் ஃபாலோ பண்ணணும், இவங்க கிடையாது அப்படின்லாம் இல்லை. எல்லா காஸ்ட்டில் உள்ளவங்களுமே இந்த 2 மதங்களை ஃபாலோ பண்ணலாம். 2 ஜெண்டர்ஸுமே மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த காஸ்ட் ஃபாலோ இந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணலாம்.
அப்போஸ்ட் பிளட் சாக்ரிஃபைசஸ். ரத்தம், இப்போ ஏதாவது பலி கொடுக்கறது, இப்போ ஏதாவது பாவம் பண்ணிட்டா உடனே இப்படி ஆடு வெட்டி இப்படி பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெயினிசம்லையும் புத்திசம்லையும் இல்லை. பிளட் சாக்ரிஃபைசஸ் இல்லை. பிலீவ்ட் இன் த டாக்டரின் ஆஃப் கர்மா. கர்மால ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அடுத்தது எம்பசைஸ்ட் ஆன் ரைட் கான்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ரிலிஜியஸ் ceremonials and rituals as a means to achieve salvation. அப்போ மத வழிபாடுகளும் சடங்குகளும் ஒருத்தனுக்கு வந்து சால்வேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பல. அதை விட்டுட்டு ரைட் கான்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ், சரியான பிஹேவியரும் சரியான அறிவும் தான் ஒரு மனுஷனை சால்வேஷன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத், இட் ஃபாலோட் மிடில் பாத். எக்ஸ்ட்ரீம் பார்த்துனா உலகத்தையே வெறுத்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வெறுத்து துறவி நிலைக்கு போயிடுவாங்க. அதுதான் ஜெயினிசம். புத்திசமில் மிடில் பாத், சாதாரணமாக இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் இருப்பாங்க. இட் ரிமைன்ட் இன் இந்தியா ஒன்லி. இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்குது. இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் பல பார்ட்டுக்கு புத்திசம் இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. It does not believe in the existence of God, but believes life in every living being. இது வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஜெயினிசம் வந்து நம்பலை. ஆனால் வந்து என்ன, ஒவ்வொரு லிவிங் பீயிங்க்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ வந்து ஒரு எறும்பு இருந்ததுன்னா அதையும் அவங்க ஒரு உயிராட்டு மதிப்பாங்க. அப்புறம் புத்திசம் பாருங்க, இட் எம்பசைசஸ் ஆன் அனாத்மா, நோ எட்டர்னல் சோல் அண்ட் அனித்யா, இம்பெர்மனன்ஸ். அனாத்மா அப்படின்னா என்னன்னா, நோ எக்ஸ்டர்னல் சோல், ஒரு ஆத்மா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்புறாங்க. அனித்தியான அப்படின்னா அனித்தியமான உலகம், இது வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்புறது தான் இந்த புத்திசம். அடுத்தது பாருங்க, புத்திஸ்ட் கவுன்சில் எங்கெல்லாம் நடந்திருக்கு கொடுத்துருக்காங்க. இது கேட்பாங்க அடிக்கடி. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்ததுன்னா ராஜகிரிகா, செகண்ட் வந்து வைஷாலி, தேர்டு வந்து பாட்டலிபுத்ரா, ஃபோர்த் வந்து காஷ்மீர். ராஜகிரிகா, வைஷாலி, பாட்டலிபுத்ரா, காஷ்மீர். நம்ம வந்து இது வரைக்கும் 6th term 2 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 and 2ல் உள்ள டூயினோ ஃபுல்லாக பார்த்தோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால யூனிட் 3ல் உள்ள டூயினோவை பார்ட் 2 ஆட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.